Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel ல வந்து days functions யூஸ் பண்ணி நம்ம வந்து எம்ப்ளாயியோட tenure வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட first டேபிள்ல வந்து few employees ஓட இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுல வந்து அவங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கு. இங்க வந்து டுடே டேட் வந்து நம்ம டுடே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயிக்குலாம் வந்து நம்ம tenure வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அதாவது அவங்களோட work tenure இங்க வந்து பாத்தீங்கன்னா work experience இருக்கும். டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து டுடே டேட்ல வந்து அவங்க டேட் வரைக்கும் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து அப்படிங்கறத இங்க நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். இப்போ இதுல வந்து என்னன்னாக்க நம்ம டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இதை எப்படி எப்படிலாம் பண்ணலாம் நம்மளால பண்ண முடியும் எக்ஸல் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஷீட்ல வந்து ஏஜ் கால்குலேட் பண்ண போறோம். அதுவும் வந்து டேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நம்ம 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா டேஸ் ஃபங்க்ஷன் வந்து 2 டைப்பா நம்ம யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா டேட்டட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த டென்யூர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டேட்டட் இஃப் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கறத நம்ம ஆல்ரெடி வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம் 2 வீடியோ இது ரிலேட்டடா. இப்போ இங்க வந்து நம்ம டேஸ் ஃபங்க்ஷன்ல வந்து டுடே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இங்க ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் இதுல ஆல்ரெடி இருக்கிறத delete பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்க, நார்மலா வந்து இங்க வந்து ஈக்குவல் டு டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டேஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து நமக்கு பாஸ் பண்ண சொல்லுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எண்ட் டேட். எண்ட் டேட்ங்கிறது வந்து எனக்கு இந்த டுடே டேட் தான் நான் வந்து எண்ட் டேட்டா அசைன் பண்றேன். பிகாஸ் நமக்கு ஸ்டார்ட் டேட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் தான் நமக்கு ஸ்டார்ட் டேட்டா இருக்கும். இங்க வந்து எண்ட் டேட்ங்கிறது கரண்ட் டேட் தான் வந்து நம்ம எண்ட் டேட்னு சொல்லி இங்க அசைன் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எண்ட் டேட்டுக்கு வந்து நான் டுடே டேட்டை வந்து அசைன் பண்ணிக்கிறேன். கமா ஸ்டார்ட் டேட் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். 2 ஆர்குமெண்ட் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவை. நான் வந்து என்ன பண்றேன், க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்ப என்டர் பண்ண உடனே எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இதை நான் வந்து டெசிமல் வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்றேன். இப்ப எனக்கு வந்து ரவுண்ட் அப் வேல்யூவா கிடைச்சிருக்கும். இப்போ வந்து நான் டிராக் டவுன் பண்றேன். இப்ப எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்க, எனக்கு இங்க பாத்தீங்கன்னா டேஸ் வந்து கால்குலேட் பண்ணிடுச்சு. ஓவரால் டேஸ் வந்து இங்க நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 2 டேட்டுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற டேஸ் கவுண்ட் தான் இது. ஓகேங்களா? இப்ப இத டேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சேம் லைக் இப்ப இதுலயே வந்து நான் இதை delete பண்ணிட்டு dated if ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். dated if ஃபங்க்ஷன்ல என்னோட ஜாயினிங் டேட், அதே மாதிரி இந்த டுடே டேட் கொடுத்துட்டு தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணா எனக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? எனக்கு சேம் 2 ஃபங்க்ஷனுமே எனக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னா அந்த டேஸ் கவுண்டட் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதை நான் அப்படியே delete பண்ணிக்கிறேன். கான்செப்டுக்குள்ள போலாம். இப்போ டேஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஈக்குவல் டு டேஸ் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு எண்ட் டேட் இருக்குங்களா, எண்ட் டேட் வந்து நான் இந்த D2 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமா ஸ்டார்ட் டேட் வந்து என்னோட ஜாயினிங் டேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த டேஸ் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணிருச்சு. இப்ப அகைன் இந்த ஃபார்முலா F2 கொடுத்துட்டு நான் டிவைடட் பை இந்த ஓவரால் டேஸ்ல வந்து நான் பெர் இயருக்கு வந்து நமக்கு எவ்வளவு கேலண்டர் டேஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 365 டேஸ் வந்து நமக்கு நார்மலா வந்து கேலண்டர் டேஸ் இருக்கும். ஒரு இயருக்கான டேஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா 365. அதுல வந்து நமக்கு 4 இயர்ஸ் ஒன்ஸ், அதாவது லீப் இயர்னு சொல்லுவோம், லீப் இயர்ஸ் இருக்குறீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 இயர்ஸ் ஒன்ஸ் நமக்கு அது வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து
அதுல வந்து 1 டே நமக்கு ஆட் ஆகும். தட் மீன்ஸ் அந்த இயருக்கு மட்டும் நமக்கு 366 டேஸ் வரும். ஓகேங்களா? நமக்கு நார்மலா வந்து பிப்ரவரி மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா 28 டேஸ் இருக்கும். அந்த லீப் இயர் வர்றப்பலாம் பாத்தீங்கன்னா நமக்கு 29 டேஸ் 1 டே ஆட் ஆகி 366 டேஸா நமக்கு ஆட் ஆகும். அதாவது 365ல இருந்து அந்த இயர் வரும்போது நமக்கு 366 மாறும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், 4 இயர்ஸ் ஒன்ஸ் வரதுனால இப்ப அந்த 1 டே வந்து நம்ம 100ன்னு வச்சுட்டு நம்ம இப்ப 4ஆல டிவைட் பண்ணோம், நமக்கு 25 வரும் இல்லைங்களா? அதுக்காக நான் என்ன பண்றேன், 365 நார்மல் கேலண்டர் டே இருக்கும், 0.25 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு அந்த 4 இயர்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா 0.25 நமக்கு ஒன்னா கன்வெர்ட் ஆகி 366ன்னு வரும். ஓகேங்களா? இப்ப வந்து நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து டென்யூர் வந்து 10 இயர் காமிக்குது. இப்ப ஒரு டெசிமல் வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஷோ பண்ணுது. இப்ப நான் டிராக் டவுன் பண்றேன். 9 இயர்ஸ் 6 மந்த் டென்யூர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? ப்ராப்பரான ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இப்ப இதையே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எண்ட் டேட்டையும் ஸ்டார்ட் டேட்டையும் நம்ம ரேஞ்சா செல் ரேஞ்சை வந்து கொடுத்துட்டோம். இப்ப இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் கொடுக்காம இங்க செகண்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரைட் சைடு நம்ம அந்த இடத்துல டுடே ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்ண போறோம். இன்கேஸ் இந்த இடத்துல நமக்கு இந்த டுடே ஃபங்க்ஷன் இந்த டேட் இல்லாம இருந்ததுனாக்க நம்மளால வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு இந்த டேட்டை நான் டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் மட்டும் தான் இருக்கு. இப்ப இதை வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கும்போது, நம்ம பக்கத்துல இங்க டுடே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு காலம்ல ரெஃபர் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அதே நமக்கு கிடையாது. டைரக்டா டேட் ஆஃப் ஜாயினிங் வச்சு நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஈக்குவல் டு டேஸ். இப்ப எனக்கு எண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த டுடே டேட் தான், இப்ப கரண்ட் டேட் தான் நம்ம எண்ட் டேட்னு சொல்றோம். சோ எனக்கு இப்ப எந்த செல்லுலயுமே எனக்கு வந்து எண்ட் டேட் கிடையாது. சோ அதனால டைரக்டா நான் என்ன பண்றேன், சிஸ்டம்லயே வந்து அந்த ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். டுடே ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் டேவை வந்து எனக்கு அங்க டிஸ்பிளே பண்ணும். சோ அந்த கரண்ட் டே தான் நம்மளோட எண்ட் டேட்டை நான் கொடுக்குறேன். கமா என்னோட ஸ்டார்ட் டேட் செகண்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த ஜாயினிங் டேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சேம் லைக் அதே மாதிரி 365.25 சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ண அப்படின்னாக்க எனக்கு ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கும். நமக்கு இங்க பாத்தீங்கன்னா டுடே டேட் வந்து நம்ம எங்கேயும் செல்ல வந்து ரெஃபரன்ஸ் பண்ணல, நம்ம டைரக்டா அந்த டேஸ் ஃபங்க்ஷன்லயே நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டோம். நமக்கு ரிசல்ட் வந்து சேம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் அந்த டுடே ஃபங்க்ஷன் அந்த இடத்துல வந்து கரண்ட் டேவை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும், அதை வந்து எண்ட் டேட்டா நமக்கு கன்சிடர் பண்ணிக்கும். சோ இப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இப்ப டேட்டட் இஃப் யூஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க, dated if யூஸ் பண்ணிட்டு இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் டேட் வந்து இங்க நான் இதை அசைன் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து என்னோட எண்ட் டேட் வந்து நான் கொடுக்கிறதுக்கு அதே மாதிரி டுடே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு கமா இங்க வந்து க்ளோஸ் பண்ணுங்க. சாரி, இந்த இடத்துல வந்து நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கோங்க டுடே ஃபங்க்ஷனை. இன்னைய டேட் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இங்க வந்து என்ன பண்ணுங்க, dated if joining date today date கமா டேஸ் நான் டிஸ்பிளே பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு டே இங்க வந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்ம F2 கொடுத்துட்டு டிவைடட் பை 365.25 சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு டிவைட் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம உள்ள இந்த டேட் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட் இல்ல, எனக்கு எரர் அடிக்குது. இந்த இடத்துல வந்து நான் டைரக்டா நம்ம எண்ட் டேட்ல போயிட்டு டுடே ஃபங்க்ஷனை உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம டைரக்டா வந்து இந்த டென்யூர் டீடைல் வந்து நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த ஜாயினிங் டேட்டை மட்டும் வச்சுக்கிட்டே நம்மளால வந்து
இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ வந்து செகண்ட் ஷீட்ல வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம். இங்க வந்து ஏஜ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஏஜ் கால்குலேட் பண்றது பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கு, few நேம்ஸ் இருக்கு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு, அவங்களோட ஏஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ இது சிம்பிள் தான். நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க அதே சேம் ஃபார்முலா தான். ஈக்குவல் டு டேஸ் உள்ள வந்து என்னோட எண்ட் டேட் வந்து டுடே ஃபங்க்ஷன் நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். இன்க்ளூட் பண்ணிட்டு கமா என்னோட ஸ்டார்ட் டேட் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து நான் அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு ஜஸ்ட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ எனக்கு அந்த ஓவரால் டேஸ் இன்னே டேல அந்த டுடே ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னாக்க கரண்ட் டேட் வந்து அங்க ரிட்டர்ன் பண்ணும். கரண்ட் டேட்ல இருந்து டேட் ஆஃப் பர்த் அவங்க பர்த் டேட்ல இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் எவ்வளவு டேஸ் இருக்குங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க டிவைடட் பை 365.25 சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு இப்போ இதை டிராக் டவுன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஏஜும் வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்ப ரகுனா 30, குமார்னா 18, ராஜேஷ்னா 31, இந்த மாதிரி வந்து அவங்களோட ஏஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்ப அந்த ஏஜ் இயர்ல நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்ப இதை வந்து நான் ஒரு டெசிமல் வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னாக்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இயர் கம்ப்ளீட் ஆகி 29 இயர் கம்ப்ளீட் ஆகி நமக்கு வந்து இங்க 6 மந்த் ஆகுது. இப்ப நீங்க இதை ரவுண்ட் அப் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த 0.5க்கு மேல இருந்ததுன்னா அதை வந்து நமக்கு 30 வந்து இங்க ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். 0.5க்கு கீழே இருந்துன்னா அதை 29 நமக்கு ரவுண்ட் அப் பண்ணும். இப்படிதான் அங்க ஆக்ட் ஆகும். இப்ப பாருங்க இங்க 18.3 இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க ரவுண்ட் அப் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அது 18 கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி 0.5க்கு மேல இருந்துன்னா அதை வந்து 19 கன்சிடர் பண்ணிக்கும். அந்த மாதிரி இப்ப இதை நான் பாயிண்ட் டெசிமல்ல 1 வச்சிருக்கேன். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட இயர்ஸ் எவ்வளவு மந்த் ஆயிருக்குங்கிறத நமக்கு இங்க ஷோ பண்ணுது. இப்ப இவரு செகண்ட் நேம் பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 3 மந்த் ஆகுது. ஓகேங்களா, அதே மாதிரி 31 இயர்ஸ் 1 மந்த், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட இயர்ஸ் மந்த் அப்படிங்கிற ஆர்டர்ல நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்படி நீங்க ஈஸியா வந்து இந்த ஏஜ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க டேட்டா இஃப் யூஸ் பண்ணி இதே லாஜிக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ரிலேட்டடா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். மறக்காம நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு பிளேலிஸ்ட் வைஸா நீங்க விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ் தான் நான் வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லயும் ஆட் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லுக்அப் கான்செப்ட்னா லுக்அப் கான்செப்ட் ரிலேட்டடா இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்க வந்து அந்த லுக்அப் கான்செப்ட் பிளேலிஸ்ட்ல போயிட்டு உங்களால பாத்துக்க முடியும். அந்த மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோஸையும் நான் வந்து செக்ரிகேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு விசிட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.